வணக்கம் மந்திரம், வெல்கம் டு தமிழா பிளேஸ் பிளஸ் யூடியூப் சேனல். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎல் 2024 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா துபாயில சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சது. அந்த ஆப்ஷன்ல டீம்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்வேஸ் எங்களுடைய ஃபார்மட் படி இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு பார்ட் ஒன் வீடியோ தான். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 5 டீம்ஸ் உடைய ஐபிஎல் ஆப்ஷன் பிக்ஸை ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்ட் 2 வீடியோல தான் மற்ற 5 டீம்ஸ் உடைய ஐபிஎல் ஆப்ஷன் பிக்ஸை ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5 டைம் சாம்பியன்ஸும் நம்ம கூட எல் கிளாசிக்கோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஐபிஎல் 2024 ஆப்ஷன்ல என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அஜய்? ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லி ஆகணும். சிஎஸ்கே எந்த அளவுக்கு பெஸ்ட் பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃபேன்ஸ் நல்லா கருதப்பட்டாலும் எம்ஐ ரொம்பவே நல்லா பிக் பண்ணிருக்காங்க. ஜெரால் கோயட்சி, தென் மலிங்கா மாதிரி ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் கொண்ட நுவான் துஷாரா, தென் தில்ஷன் மதுசங்கா, முகமது நபி அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் நேம்ஸ் இந்த பிக். முகமது நபி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். வி டோன்ட் நோ, வி டோன்ட் டவுட் அபவுட் ஹிம். தென் தில்ஷன் மதுசங்கா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் லீக் மேட்ச்ல எக்ஸலன்ட் டெலிவரி போட்டு ரோஹித் சர்மா அவுட் பண்ணாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஃபியூச்சர் ஸ்டாராகவே அமைஞ்சாரு. அண்ட் இந்த மேட்ச் இந்த ஐபிஎல்ல எம்ஐக்கும் ஒரு நல்ல ஸ்டாரா வருவார் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தென் நுவான் துஷாரா நல்ல ஒரு T10 பவுலர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒயிட் யார்க்கர்ஸை ரொம்பவே ஈஸியா பவுல் பண்ணக்கூடிய பவுலராகவும் கருதப்படுறாரு. ஸோ லைக் நமக்கு எப்படி மாதீஷ் பதினாறு இருக்காரோ அதே மாதிரி எம்ஐக்கு ஒரு நுவான் துஷாரா, மலிகா மாதிரி ஒரு ஸ்லிங் ஆக்ஷன் பண்ண பவுலர். தென் ஜெரால் கோயட்சி, we know how impressive he was during South Africa's World Cup campaign. வாங்கடே பிச் அவருக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஸோ அவருடைய அக்ரெசிவ் போலிங்கை நம்ம கண்டிப்பா விட்னஸ் பண்ண முடியும். ஸோ ஜெரால் கோயட்சி அண்ட் மதுசங்கா இந்த மாதிரி பிளேயர்ஸை ரொம்ப ஈஸியா விட்டு கொடுத்த பிளேயர்ஸை டீமை பத்தி நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எம்ஐக்கு வந்து இந்த வருஷம் பிளே ஆஃப்க்கு போறதுக்கான ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தே வில் லுக் ஃபார் தேர் 6th டைட்டில் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஐபிஎல் சீசன்லயும் ஈசானா கப் நமதே அப்படிங்கிற டேக்லைனோட விளையாடக்கூடிய ஆர்சிபி டீம் இந்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷன்ல அந்த டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, அல்லது இந்த வருஷம் ஐபிஎல்லையும் ஈசானா கப் நஹிஹே அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, என்ன சொல்றீங்க? சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே தந்திருக்காங்க. நம்ம டான் படத்துல சமுத்திரகனி கிளைமேக்ஸ் கை தட்டுவார்ல, அதே மாதிரிதான் எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் கை தட்டிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு பவுலிங் லைனப் எடுக்கக்கூடாதோ அப்படி எடுத்திருக்காங்க. ஒரு மேட்ச்ல 250 போகும். அதாவது சின்னசாமி பிச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அந்த பிச்சில் எப்படி நம்ம 250 கொடுக்கணும் அப்படின்றதுக்கு எந்த மாதிரியான பவுலர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமா திகழ போறாங்க. அண்ட் ஆர்சிபி சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா 2016 இதே மாதிரி ஒரு வீக் லைனப் தான் இருந்தது பவுலிங் லைனப் பொறுத்த வரைக்கும். இந்த வாட்டியும் நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் 2016 டீம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு 2023 டீம். அண்ட் லாக்கி ஃபெர்கூசன் பிக் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிக் அப்படின்னு நான் கருதுறேன். பட் சின்னசாமி பிச்சில் எப்படி போடுவாரு அப்படின்றது தெரியல. அல்சாரி ஜோசப் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர். பட் 11.4 crores கொடுக்கறது ஒரு பெரிய தொகையா தான் நான் கருதுறேன். டாம் கரன் ரொம்பவே நல்ல பவுலர் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். வாரிவர்கள் கரண் அப்படின்னு நம்ம சீகா சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா அவர் அழைப்பாரு. அவ்வளோ வீக்கான பவுலரை எதுக்கு 1.5 crores கொடுத்து எடுத்தீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் எனக்கு தெரியுது. அப்புறம் எஸ் தயாலும் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. எஸ் தயால் பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க அவருக்கு. அதை பாத்தீங்கன்னா நான் ஆர்சிபி கிட்ட இருந்து அப்ரிஷியேட் பண்றேன். பட் 5 crores அப்படின்றது ஒரு பெரிய வேல்யூவேஷனா தான் நான் கருதுறேன். இவங்களுக்கு பதிலாக மதுசங்கா இல்லைன்னா ஜெரல் கோச்சிக் போயிருக்கலாம். பட் அவங்க போல. அண்ட் ஆர்சிபி அணி எந்த பிளேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னா ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் முடிப்பாங்க அப்படின்னு நான் கருது. ஐபிஎல்ல கன்சிஸ்டன்டான ஒரு டீமாவே எஸ்ஆர்எச் அணி திகழ்ந்துட்டு வந்தாங்க. போன சீசன் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரல. இந்த சீசன் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை தருவாங்க அப்படின்றது ஆப்ஷன் தான் ரெப்ளிகேட் பண்ணும். அந்த ஆப்ஷன்ல எப்படி எஸ்ஆர்எச் அணி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அஜய்? ஐ திங்க் இந்த ஆப்ஷன் அவங்களுடைய பெட்டர் ஸ்ட்ராட்டஜியை டினோட் பண்ணதோ நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் பேட் கமின்ஸ் அப்படிங்கிற பிக் வந்து இந்த சென்ஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஸ்பாட்ல வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் எபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு கேஸ்ல மார்க்கமால விளையாட முடியாது அப்படின்னா டீமை கேரி பண்றதுக்கு அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. தென் டிராவிஸ் ஹெட் ரொம்ப நல்ல பேட்டர், அக்ரெசிவ் பேட்டர். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 சீரீஸ்லயும் பார்த்தோம் அவருடைய அக்ரெசிவ் இன்டென்ட் மட்டும் இல்லை. தென் ஒரு நல்ல பவுலர் கூட, ஸ்பின்னரும் கூட. ஸோ அப்பப்ப ஏதாவது சிப்பிங் பண்ணுவாரு விக்கெட்ஸோட. தென் வனிண்டோ அரசராங்க எக்ஸலன்ட் பிக். ஸோ ஐ திங்க் வனிண்டோ அரசராங்க இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறது என்னுடைய இன்ஸ்டிங் சொல்லுது. அண்ட் எஸ்ஆர்எச் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல வந்து ரொம்பவே நல்ல வாய்ப்புகள் இருக்கு வனிண்டோ அரசராங்கிறதுனால பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. தென் ஆகாஷ் சிங் போன வருஷம் ஐபிஎல்ல வந்து விராட் கோலி வந்து டிஸ்மிஸ் பண்ணிப்பாரு சிஎஸ்கேக்காக ஆடும்போது இன் பெங்களூர். ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ அவருக்கு ஒரு ஊக்கமளிக்கும் கேம்பெயினா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். தென் ஜத்வேத் சுப்பிரமணியம் ஹாங்காங்காக விளையாடி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆன ஒரு தமிழ்நாடு பிளேயர்.
ஸோ ஒரு நல்ல வாய்ப்பாவே அவருக்கு இருக்கும் டு க்ரூம் ஹிஸ் ஸ்கில்ஸ். தென் ஜெயதேவ் உனட்கட் ஒரு டால் அண்ட் லேங்கி ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் யூஸ்ஃபுல் லோவர் ஆர்டர் பேட்டர்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா டீமுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணறதுக்கு இது பண்ணுவாரு. தென் அவருக்கு நல்ல ஒரு கேப்டன்ஷிப் எபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சௌராஷ்டிராக்கு லீட் பண்ணிருக்காரு. ஐ திங்க் 2 ரஞ்சி டைட்டில்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவரும் நல்லா விளையாடுவாரு அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் பிளே ஆஃப்க்கு கண்டிப்பா எஸ்ஆர்எச் புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. பட் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்த தோனியா இவர் தான் வருவாரு அப்படிங்கிற பேச்சு வந்து இப்ப கூட இருக்குது. பட் இந்த நிலையில டிசி வந்து இன்னொரு ஒரு தோனியை எடுத்துட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. சௌரவ் கங்குலியே இதை சொல்லியிருக்காரு. ஸோ டிசியுடைய ஐபிஎல் ஆப்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிசி அணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசி அணியோட ஐபிஎல் ஆப்ஷன்ல போத் ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. டிசி அணி பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஷை ஹோப் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிக் அப்படின்னு நாங்க கருதுறோம். ஹாரி ப்ரூக்கர் நம்பர் 5 அதாவது பினிஷர் ஸ்பாட்ல வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பிக் அப்படின்னு நாங்க கருதுறோம். அதுவும் 4 crores மாதிரியான கம்மி பட்ஜெட்ல அவர் எடுத்தது ரொம்பவே வேல்யூபிளான பிக் அப்படின்னு நாங்க கருதுறோம். டொமஸ்டிக்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ண குமார் குஷாகரா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அவரை எடுத்தது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்குது. பட் ஆண்ட்ரிக் நாக்கியாக்கு ஒரு பேக்கப்பா ஜெயல் ரிச்சர்ட்சன் எடுத்தாங்க. அந்த பிக் எங்களுக்கு நல்லா இல்லையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. 5 crores வர்த்தா அப்படின்ற கேள்வியும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கேட்க தோணுது. அண்ட் டிசி இந்த ஐபிஎல் 2024ல ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஹோப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்காதனால அண்ட் பிளே ஆஃப்ஸ்க்கு அவங்க புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கேப்டன் பண்ணக்கூடிய எல்எஸ்சி அணி 2 times பிளே ஆஃப் போயிருக்காங்க. இந்த ஐபிஎல் 2024ல அவங்க பிளே ஆஃப் போவாங்களா? எந்த மாதிரியான ஆப்ஷன் அவங்களுக்கு அமைஞ்சதாச்சு? ஸோ நல்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அர்ஷின் குல்கர்னி இவர் வந்து ஒரு அடுத்த ஹர்திக் பாண்டியாவே பார்க்கப்படுறாரு. பிகாஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் அண்டர் 19 ஏசியா கப் இப்ப நடந்தது அதுவா இருக்கட்டும் அல்லது டொமஸ்டிக் மேட்சஸா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நல்ல பவுலர், நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் நல்ல யூஸ்ஃபுல் லோவர் ஆர்டர் பேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஆஷ்டன் டர்னருடைய பிக்கை வச்சு நாங்க அந்த அளவுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு ஆஸ்திரேலியன் கோச், ஆஸ்திரேலியன் பிளேயர் இந்த மாதிரி ஒரு பயஸ் இருக்குது வந்து எங்களுக்கு லிட்டரலா ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஓவர் த இயர்ஸ் அப்பப்ப கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பட் த்ரூ அவுட் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த பிளேயர் போனது ஐ எம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். தென் மணிமாறன் சித்தார்த் ரொம்ப நல்ல ஸ்பின்னர் அண்ட் எல்எஃப்சியுடைய ஹோம் கிரவுண்ட்ல வந்து எக்ஸலண்ட் அண்ட் வைட்டல் எலிமெண்டாவே இருப்பாரு எல்எஃப்சியுடைய பவுலிங் லைனப்ல. தென் வில்லியோடைய பிக் வந்து எனக்கு என்னமோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைபிளா இருக்கு. பிகாஸ் 2 crores ஒரு நல்ல பை அப்படிங்கறத சொல்லி ஆகணும். சீல் பை இல்ல பட் ஸ்டில் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அண்ட் யூஸ்ஃபுல் பவுலர் அப்படிங்கறத சொல்லி ஆகணும். தென் சிவம் மாவிய வந்து 6 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பவுலர், இன்ஸ்விங் போடக்கூடிய ஒரு எக்ஸலன்ட் பவுலர், பவர் பிளேயர் ரொம்ப நல்ல பவுலராகவே இருப்பாரு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சிவம் மாவி 6 crore அப்படிங்கிறது ஓகே ஒரு நல்ல வேர்த் உள்ள பவுலர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ எல்எஃப்சி இந்த வருஷமும் பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிறது கேட்டா கண்டிப்பா புஷ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லி ஆகணும். உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த 5 டீம்ல இருந்து எந்த பிக் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா பட்டது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.